மார்ச் 15 புனித லூயிஸ் தே மரிலாக். பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1591 ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் நாள் பிறந்தார் லூயிஸ் தே மரிலாக். இளம் பருவத்திலேயே எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து வளர்ந்த லூயிஸ் தே மரிலாக் தன் தொடக்க கல்வியினை தோம்னிக்கன் துறவு மடத்தில் பயின்றார். அருட்சகோதரியாக ஆர்வம் கொண்ட லூயிஸ் தே மரிலாக் தன் பெற்றோரின் விருப்பத்தின்படி தன் 22வது வயதில் மரிய தே மெடிசிஸ் என்பவரை மணந்தார். ஆண்டவர் இயேசுவின் மீதும் மரியன்னையின் மீதும் பக்தி கொண்ட இவர் பாரிஸ் நகர ஏழை மக்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார். கிபி 1625ஆம் ஆண்டு தன் கணவரை இழந்த லூயிஸ் தே மரிலாக் புனித வின்சென்ட் தே பவுலுடன் இணைந்து இறைப்பணிகளைச் செய்தார். நோயாளிகளையும் ஆதரவற்றோரையும் தன் இல்லத்தில் வைத்து பராமரித்த மரிலாக் கிபி 1633ஆம் ஆண்டு பெண்களுக்காக புதிய துறவற சபையினை தொடங்கினார். புனித வின்சென்ட் தே பவுலினை ஆன்ம குருவாக ஏற்றுக்கொண்ட இவர் 1634ஆம் ஆண்டு அருட்சகோதரியாக அருட்பொழிவு பெற்றார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவிகள் செய்த லூயிஸ் தே மரிலாக் உடல் நலிவுற்று கிபி 1660 மார்ச் 15ஆம் நாள் விண்ணகம் சென்றார். ஆண்டவர் இயேசுவிடம் விசுவாசம் கொண்டு அவரின் பணிகளைச் செய்த லூயிஸ் தே மரிலாக்கினை திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் 1934ஆம் ஆண்டு புனிதராக அறிவிக்க திருத்தந்தை 23ஆம் யோவான் 1960ஆம் ஆண்டு சமூக சேவகர்களுக்கு பாதுகாவலராக நியமித்தார். புனித லூயிஸ் தே மரிலாக் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆதரவற்ற இல்லங்களில் வாழுகின்ற குழந்தைகளுக்கு உதவிகள் செய்து அவர்களது நல்வாழ்விற்காக ஜெபிப்போம்.